அந்த பார்பர் ஷாப் போனோன்னே அங்கே வந்து அந்த எல்லோ பேஜஸ் அந்த புக்கில் இருக்கிறது, கமலஹாசன் நம்பர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அந்த கேள்வி கேட்கறது, அந்த மாதிரி சில விஷயம்லாம் அந்த ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணுறது வந்து பப்ளிக்கில் இவர் வந்து என்ன இன்னும் சொல்ல போனால் என்னன்னா, அது இப்போ லாஜிக்னு நிறையா சொல்கிறோம்ல, அந்த படத்தில் வந்து இதுக்கு அப்புறம் தான் அந்த ரோபோ வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும்ல. அது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியாது. அப்போதைக்கு ஒரு செமினார் சப்மிட் பண்ணியிருப்பார். அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை பப்ளிக்காக கூட்டு போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பப்ளிக்காக கூட்டு போகும்போது இந்த மாதிரி சில விஷயம் இருக்குன்னப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பப்ளிக்காக கூட்டு போகிறது, இந்த ரோபோ எப்படி பார்க்குறாங்க. இப்போ டிராஃபிக் கான்ஸ்டபிள் கையில் வந்து கொச்சின் நிஃபா நடிச்சிருப்பார் அவர். அதில் வந்து இந்த வெட்டை அப்படின்னோடனே கத்தி எடுத்து பட்டுன்னு வெட்டிடுவாப்புல. ஆக்சுவலாக வெட்டுனா வெட்டிடுவான். அந்த வீட்டுக்கு வந்த போட அந்த டிவியை போடு அப்படின்னா டிவி எடுத்து போடாமா, அவன்கிட்ட டிவியை ஆன் பண்ணுன்னு சொன்னோமா, டிவியை போடுன்னா போட்டுருவாமா அப்படின்னாரு. ஸோ அந்த லெவலுக்கு என்னன்னா அந்த கேரக்டரை வாழ்றதுன்னு ஒன்று இருக்கு. ஒரு கேரக்டரை வந்து பண்ணும்போது அந்த கேரக்டர் மனசுல பதியணும். அது பதிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா சொன்னா அந்த கேரக்டர் நீங்க அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணா நீங்க டிராவல் பண்ண முடியும்.